ஸோ என்னோடய சிஸ்டர் பயந்துட்டு இந்த இருட்டில் வந்து என்னை தோறத்துக்கு பதிலாக லூஸ் மாதிரி கேமராவில் ஆடிட்டு இருந்திருக்கிறா. ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன எழுதியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ERX அப்படின்னு எழுதியிருக்குது. ஸோ ERXன்னு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நாங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டது என்னென்னா ORXன்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ வந்து இது ORX கேம் விளையாட சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஸோ ரிதன்யா வந்துட்டு நோ ரியாக்ஷன் அப்படியே தான் உட்காந்துட்ருக்குறா. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆக்சுவல் நைட் டைம் அப்படின்றதுனால ஸோ நாங்கள் வந்து எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் இந்த இதை வந்து பண்ணிகிட்ருக்குறோம். எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இப்போ ரிதன்யா வந்து இப்படியே தான் உட்காந்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆகிடுவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ORX கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ நான் மட்டும் வந்து கையை எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் ORXக்கு வந்து பாக்ஸ் அப்ளை பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ கோஸ்ட் எழுதுனதை நான் அழிச்சிட்டேன். உருண்டு வந்த மார்க்கரையும் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கு வந்து பாக்ஸ் நான் போடுறேன். ஸோ எனக்கு கை பயங்கரமாக நடுங்குது பயத்தில். ஸோ நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல நிஜமாக. அட ஆட்டாதடா தம்பி. பாக்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ நாங்கள் ORXக்கு வந்து பாக்ஸ் போட்டுட்டோம். ஸோ 3 பேர் விளையாட முடியாதுன்றதுனால நானும் அணுவும் விளையாட போகிறோம். ஸோ எனக்கு வந்து நான் O எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நான் O போடுறேன். அணு. ஸோ நானும் அணு மட்டும் கை எடுத்துக்கிறோம். ஒருத்தங்க மட்டும் கை வைக்கணுன்றதுனால தம்பி வச்சுருக்கான். ஸோ இப்போ நான் வந்து O போடுறேன். போடு. ஸோ இது வந்து நாங்கள் எந்த யூடியூப் சேனல்லையுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படிலாம் நான் வந்து பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா ORX கேம் விளையாடி நான் எந்த சேனல்லையுமே பார்க்கல. ஸோ எனக்கு ரொம்ப பயமாகவும் திக்குன்னு இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ இந்த மேட்ச் வந்து ட்ராவில் முடிஞ்சிருச்சு. யாருமே ஜெயிக்கலை. சரி இதில் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஓவில் வந்துட்டு என்னோடது 5 வந்திருக்கு. அண்ட் அவளோடது வந்து 4 வந்திருக்கு. நம்பராகவும் ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் டிசைன் பார்த்திங்கன்னா என்னோடது எப்படி வந்திருக்குன்னா இப்படி வந்திருக்கு. அது எடுக்க முடியல. 4 மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது வந்து கணக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்படி வராது இல்லையா. ஸோ எக்ஸுக்குமே எதுவும் பண்ண முடியாது. இது 2 மட்டும்தான். ஸோ 1. ஸோ நம்பர் வந்து 41 அண்டு 54. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நான் அதை வந்து இங்கே எழுதிக்கிறேன். 41 அண்டு 54 நான் வந்து தனித்தனியாக இப்படி வந்து எழுதிட்டு ஸோ இதை வந்து நாங்கள் ரப் பண்ணிவிட்டு காயினில் கை வைக்க போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எங்களுக்கு. ஸோ சிஸ்டர் பயந்துட்டு உடனே கை வச்சுட்டாங்க. ஸோ நான் ரப் பண்ணிவிட்டு உடனே கை வைக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 வரும் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நான் ஃபுல்லாத்தையும் அழிச்சிட்டேன். இப்போ நான் வந்து நானும் கை வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அந்த காயின் கிட்டே போயிடலாம். அங்கே போயிடலாம். அந்த நம்பர்ஸ் கிட்டே காயினை கொண்டு போயிடலாம். ஓகே இப்போ வந்து 41 இல்லை 54. ஸோ என்ன வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம். ரொம்ப பயமாக இருக்குது. காயின் வேறு ஆடுது. ஸோ சுற்றிட்டே இருக்குது. ஸோ இப்போ எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். பயமாக வேறு இருக்குது. 1 கிட்ட போயிருக்கு. ஓகே 1 போயிட்டு சென்டருக்கு கொண்டு வந்துட்டோம். 1 கிட்ட போயிருக்கு. ஆக்சுவலி 41 கிட்ட போகணுன்னா ஒரு நிமிஷம் காயினை மூவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து காயினை நாங்களே மூவ் பண்ணுறோம். ஸோ 41 இப்படி நின்றுக்கணும். பட் அது 1 மட்டும் இப்படி பண்ணி காமிச்சதுனால நாங்கள் அது வந்து 1 அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சென்டரில் வச்சுக்கோங்க. கரெக்டாக வைங்க. ஓகே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரிதன்யா அதே பொசிஷனில் தான் உட்காந்துருக்குறா. கொஞ்சம் கூட பொசிஷனை மாற்றவே இல்லை. ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ 1க்கு மீனிங்கும் எங்களுக்கு தெரியலை. ஸோ அண்ட் அங்கே இருக்கிற லெட்டர்ஸுமே அழிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் மறுபடியும் லெட்டர்ஸ் வந்து எழுதி பார்க்கலான்ட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நான் மட்டும் கையை எடுத்துக்கிறேன். நான் அந்த விஷயம் கையை வை. ஓகே இப்போ நான் வந்து எழுதலான்ட்டு இருக்கேன். எழுதலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். நான் வந்து போர்டில் ஒட்டி தான் எழுதுகிறேன். பட் இங்கே பாருங்கள் லெட்டர்ஸே சுத்தமாக வரல. ஓகேவா. நான் A போட்டேன். பட் அது வரவே இல்லை. ஓகேங்களா. பாருங்கள் A போட்டேன் வரவே இல்லை. ஸோ அடுத்து B போட்டு பார்க்கலாம். பாருங்கள் நான் போர்டை ஒட்டி தான் எழுதுகிறேன். பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வரவே இல்லை. ஸோ வரவே இல்லை. ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட்டே இந்த மாதிரி டேன்னு சொல்லிட்டு பர்மனெண்ட் மார்க்கரில் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருந்தேன். அந்த டாட்டெல்லாம் இருக்குது. அந்த லெட்டர்ஸும் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து எல்லாமே இதாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு C எழுதி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் சியும் வரல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து மார்க்கர் கீழே போட்டுறேன். சரி அழுகாத பயப்படாத. சரி பயப்படாத, அழுகாது சரியா. காயினை நடுவில் வைங்க. ஸோ இப்போ எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. ஸோ நாங்கள் என்ன பண்ணலான்ட்டு இருக்கோன்னா, இங்கே வந்து ஃபஸ்ட் நாங்கள் எஸ் எழுதியிருந்தோம் அண்ட் இங்கே வந்து நாங்கள் நோ எழுதியிருந்தோம். ஸோ அதை வச்சு நாங்கள் கொஷின் கேட்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதே மாதிரி லெட்டர்ஸ் வருமா வராதா? நோக்கு போயிருக்குது. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன் லெட்டர்ஸ் வராது? மறுபடியும் நோக்கு போகுது. ஏன் லெட்டர்ஸ் வராதுன்னா நோக்கு தான் போகுது. அண்ட் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். முன்னாடி போகுது, பின்னாடி வருது, சைடு போகுது, இந்த சைடு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் முன்னாடி போச்சு, அப்புறம் பின்னாடி வந்துச்சு, ரைட்டுக்கு போச்சு, லெஃப்ட்டுக்கு போச்சு. இப்போ வந்து காயின் வந்து ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்குது. இப்போ வந்து சுத்த ஆரம்பிச்சிருச்சு. எங்களால் கை பிடிக்கவே முடியல. எனக்கு பயங்கரமாக வழுக்குது. இவனுக்கெல்லாம் கையே வைக்க முடியாமல் ஆட்டிகிட்டு இருக்கிறான் பாவம் பயப்புள்ள. ஸோ காயின் வந்து நாங்கள் வந்து காயினை பிடிச்சிட்டோம். ஷோ காயினிங்க, ஐயோ ஓகே காயினை கொடு. காயின் வந்து எடுத்துட்டோம். காயின்லேருந்து கை எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் நிறைய டைம் எடுத்துட்டோம். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ இப்போ காயின் வந்து என்ன பண்ண போதும் எங்களுக்கு ஒன்றும் தெரியல. நாங்கள் பயத்துலேயே தான் கை வச்சிட்ருக்குறோம். என் கை பயங்கரமாக வலிக்குது. நான் கொஞ்சம் லைட்டாக ஆட்டிக்கிறேன். ஸோ ரதன்யா இன்னும் அதே பொசிஷனில் தான் இருக்கிறா. கொஞ்சம் கூட பொசிஷனை வந்து மாற்றவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு ஸோ நோ மூமெண்ட். காயின் வந்து அமைதியாக அப்படியே தான் இருக்குது. ஐயோ காயின் வந்து அங்கே அந்த இதுக்கு போயிடுச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ எங்களுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ மறுபடியும் நாங்கள் வந்து ரிதன்யாவை காட்டுறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காயின் எந்திரிக்கிறா. ஐயோ காயின் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் எந்திரிக்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு உங்களுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து காயின் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அவள் வந்து எந்திரிச்சிட்டா. செவுத்தில் முட்டுறா. ஐயோ எங்களுக்கு வந்து லைட் போட்டால் எங்களுக்கு ஏதோ ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம். ஸோ அதனால் நாங்கள் லைட் போடவும் முடியல. பயமாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப பதட்டமாக இருக்குது. அவள் அப்படியே ஆடிட்டுருக்கிறா. ஸோ அவள் இப்படியே இடிச்சிட்டே இருக்கிறா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ திருப்பி இடிக்கிறா. திரும்பி இடிச்சிட்டா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. டேர்ன் பண்ணிட்டா. ஐயோ அவள் வேற டேர்ன் பண்ணுறா. எனக்கு வேற கை பயங்கரமாக பயமாக இருக்குது. எனக்கு கை வேற ஆட்டுது. இவன் வேற கையை ஆட்டிகிட்டு இருக்கிறான். எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல நிஜமாக. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஜூமிங்காக காமிச்சிடறோம். ஓகே இப்போ வந்துட்டு அவள் இதே தான் பண்ணிகிட்ருக்குறான். எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு சுத்தமாக தைரியமே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கேமரா ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ அடுத்து வர வீடியோவில் இவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். தம்பி வந்து அதுக்குள்ள லைக் போட சொல்லுன்னு சொல்கிறான். நம்ம இப்போ உயிரோடு இருந்தால் கண்டிப்பாக லைக் போடுவாங்கடா தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி வணக்கம். நான் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு உங்களை சொல்லவே மாட்டேன். ஏன்னா அப்போ நாங்கள் எப்படி இருப்போம்னு எங்களுக்கு தெரியல. நன்றி வணக்கம். சரி உன்னோட சுயரூபத்தை காட்டு. போதும். ஆக்சுவலி இவன் வந்து பயங்கரமாக சிரிப்பா. இவளோட உண்மையான சுயரூபத்தை வந்து காட்ட மாட்டேங்கிற செம்மையாக சிரிப்பாங்க. ஸோ என்னடா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. என்னடா ரிதன்யாக்கு பேய் பிடிச்சிருக்குது. இந்த 2 லூஸுங்களும் ஜாலியாக சிரிச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களே நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்கிரிப்டட் வீடியோ தான். ஓகேவா, நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி எடுத்த வீடியோ தான் அது. ஸோ ரிதன்யாக்கு பேயும் பிடிக்கல, பிசாசும் பிடிக்கல. ஓகேங்களா, அது வந்து சும்மா நாங்கள் ஜாலி ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக பண்ணின வீடியோ தான் அது. அண்ட் அதே மாதிரி நாங்கள் சொல்லியிருப்போம் எல்லாம் தூங்குனதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறோம், எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ எல்லாம் தூங்குனதுக்கப்புறம்லாம் எடுக்கல. இப்போ வந்து ஈவினிங் 5:30 ஆகுது. நாங்கள் 5:30க்கு தான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம். ஓகேங்களா, 5:30க்கு எடுக்க ஆரம்பித்தோம். 5:30க்கா இல்லை ஒரு 4:45க்கு எடுக்க ஆரம்பித்தோம். 5:30க்கு முடிஞ்சிடுச்சு. ஏன்னா நாங்கள் பாஸ் போட்டு எடுத்தோம். இடையில எல்லோரும் சிரின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் வந்து கேமராக்கு வெளியில் தான் இருக்கோம். நாங்கள் வந்து வாய் பொத்திட்டு சிரிக்க வேண்டியது பயங்கரமாக உளுந்து சிரிக்கிற காரணத்தினால் நாங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே வீடியோவே இது பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் 1/2 மணி நேரத்தில் எடுத்து முடிக்கிற மாதிரி தான் நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தோம்.
பட் வீடியோ வந்து வேறு மாதிரி போயிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க சார் வந்துட்டு போர்டில் எழுதிடணும் இல்லையா, ஃபுல்லாத்தையும் சார் வந்து அழிச்சு விட்டுட்டா அப்படி. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பேய் தான் அழிச்சதுன்னு சொன்னோம். மார்க்கரில் எழுதுனது பார்த்தீங்கன்னா நான் தான். ஸோ ஓகேங்களா. அண்ட் இதெல்லாம் தான் நடந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்துட்டு சும்மா விளையாட்டுக்கு அது ஸ்கிரிப்ட் எழுதி தான் பண்ணோம். இத்தனைக்கும் யாரையும் நாங்கள் ப்ராங்க் பண்ணல. பட் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்றதான் உண்மையிலேயே நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாரும் இந்த மாதிரிலாம் ப்ராங்க் பண்ணாதீங்க. பேய், கோஸ்ட்டு இப்படிலாம் வந்து சொல்லாதீங்க. மெயின்லி சின்ன பசங்களை, நாங்களாம் சின்ன பசங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணோம். யாரையும் வந்துங்க நான் ப்ராங்க் பண்ணலை. அண்ட் அதே மாதிரி நீங்களும் சின்ன பசங்க யாரையும் ப்ராங்க் பண்ண வேணான்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் உன்னுடைய சிரிப்பை போட்டு இந்த வீடியோவை முடிச்சிரு. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்சதுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் வேணால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் உயிரோடு இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கலாம் சொல்லியிருப்போம். ஸோ அந்த வார்த்தையை நான் யூஸே பண்ணியிருக்கக்கூடாது. இட்ஸ் ஓகே, ரியாலிஸ்டிக்காக தெரியணும் அப்படின்னா. ஸோ அந்த வீடியோ நாங்களே இனிமேல் தான் போய் பார்க்கணும், அது ரியாலிஸ்டிக்காக இருந்துச்சா, எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோவை நாங்கள் எடிட் பண்ணி போட்டுடுறோம். பாய் லிட்டில் ஹார்ட் சொல்லு. ஸோ என்னோடய வீடியோ எண்டில் நான் எப்போவுமே லிட்டில் ஹார்ட் சொல்லுவேன். ஸோ ஓகேவா, அதனால் இனிமேல் நியூ சொல்ல லிட்டில் ஹார்ட். உன்னோடைய ஸ்மைலை போட்டு வீடியோ முடிச்சிடு. அது இன்னொரு விஷயம் இருக்குது. 95 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. மறந்தே போயிட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு 96 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பெஸ்ட்டு டிரைவிங் இன் மை லைஃப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் 96 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆகிட்டிங்க. ஓகேவா. ஸோ 96 வீட்டில் வந்து கொஞ்சம் கெஸ்ட்லாம் இருக்காங்க, அதனால் கொஞ்சம் சவுண்டு கேட்குது. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ரிதன்யா அவங்க அம்மா தம்பி இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து அதை தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேவா. 96 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஸோ 100 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே அதை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 100 சப்ஸ்கிரைபர் எனக்கு வேணும். அண்ட் தேங்க்யூ. என்னோட சிரிப்பை போட்டு வீடியோ முடிச்சு. எப்போவும் சிரிப்பே இல்லை, அந்த சிரி அந்த சிரி போதும். தேங்க்யூ. நீ சிரி, அந்த சிரிப்பை போடு, அப்போ தான் வீடியோ முடியும். சிரி.